கெரியர் ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கெல்டா டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வேறு டொமைனில் இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டொமைனில் இருக்கேன். ஆனால் எனக்கு ஹெல்த் கேர்க்குள்ளே வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, ஸோ மெடிக்கல் கோடிங் அதுக்கு ரைட் சாய்ஸா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெடிக்கல் கோடிங் அப்படின்றத விட பொதுவாகவே ஒரு ஜாப் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் ஸ்டெபிலிட்டி தான் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ கண்டினியூஸாக ஒரே வருஷத்துக்குள்ளே நிறைய ஸ்விட்ச் ஓவர்ஸ், நிறைய கம்பெனிஸ், நிறைய மாறுறது அப்படின்றத யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ வி வாண்ட் ஸ்டெபிலிட்டி இன் எனி ஜாப். ஸோ ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய பிரளயமே நடந்தாலும் ஹெல்த் கேர் வில் நெவர் ஸ்லோ டவுன். ஓகே, ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் இட் வில் நெவர் கோ டவுன் ஆன் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ ஹெல்த் கேர் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் கெரியர். ஸோ ஹெல்த் கேர்லேயே இந்த மெடிக்கல் கோடிங் கிவ்ஸ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு ஃபீல்டு தான் வேர் அதர் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஸ்விட்ச் ஓவர் ஆகி மெடிக்கல் ஃபீல்டில் வரணும், ஹெல்த் கேர்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா, ஸோ யூஎஸ் ஹெல்த் கேரில் தான் இந்த மெடிக்கல் கோடிங் அப்படின்றது வரும். ஸோ யூஎஸ் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லேப், ஸ்கேன் சென்டர், ஹாஸ்பிட்டல், இது எல்லா இடத்துலையுமே இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் திஸ் கோடிங் இது எல்லாமே மேண்டேட்ரி. ஸோ ஹெல்த் கேர் அப்படின்னாலே யூஎஸில் இது எல்லாமே இருக்கணும். ஒரு சாதாரண நம்ம லேப்ஸ் வைக்கிறதுலேருந்து, லேப்னா பிளட் டெஸ்ட் மட்டும் நம்ம தனியாக போய் பண்ணுறோம் இல்லையா? ஸோ லேப்ஸு, அதே மாதிரி நம்மளோட ஸ்கேன் சென்டர்ஸ், சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல், கிளினிக்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ எது பார்த்தாலுமே நமக்கு இந்த கோடிங் அப்படின்றது யூஎஸில் மேண்டேட்ரி. ஏன் அப்படின்னா இது எந்த இடத்துக்கு போனாலும், ஸோ ஒரு மனிதனாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் இல்லையா? ஸோ அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறப்போ நம்ம போகிற எந்த ஃபெசிலிட்டி, ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் அங்கே கோடிங் மேண்டேட்ரி. ஸோ கோடிங் மேண்டேட்ரின்றனால இந்த பர்டிகுலர் ஃபீல்டு அப்படின்றது ஸ்லோ டவுனே ஆகாது. ஸோ எவ்வளோ பெரிய ரெசெஷன் வந்தாலும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்டாமே வந்தாலும் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, இந்த பர்டிகுலர் டொமைன் அப்படின்றது உங்களுக்கு ஸ்லோ டவுனே ஆகாது. ஸோ நான் ஒரு ஸ்டேபிளான ஃபீல்டில் ப்ளேஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஹெல்த் கேர் நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், ஆக முடியல. ஹெல்த் கேர்க்குள்ளே எனக்கு போகணும்னு ஆசை இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெரியர் ஸ்விட்ச் ஆகணும்னு பிளான் பண்ணுற எல்லாருக்குமே மெடிக்கல் கோடிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டாக ஒரு 1 இயர் உங்களுக்கு வந்து இனிஷியலாக ஃப்ரெஷராக இருக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட சேலரி எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகும், ஸ்டெபிலிட்டி இருக்கும், உங்களுக்கு ஒரு ப்ராமிசிங் கெரியர் இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஹெல்த் கேர்க்குள்ளே வந்துட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து மெடிக்கல் கோடிங்கில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.